இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எலமெண்ட் கவுண்ட் எப்படி கவுண்ட் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு காமனான இன்ட்ரு கொஸ்டின், சிம்பிளும் கூட. ஸோ இதுக்கு நம்ம எப்படி லாஜிக் எழுதலாம்னா, ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி ஒரு ஐட்டத்தையும் அந்த டேட்டா லிஸ்ட்லேருந்து எடுத்து அது அந்த ஃப்ரீக்வன்சி லிஸ்ட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்க்ரிமெண்ட் போகலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா அது ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆகுது. ஸோ அதுக்கு அசைன் பண்ணிக்கலாம், 1ன்ற வேல்யூ அசைன் பண்ணி. ஸோ இதுதான் லாஜிக். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்துட்றேன். இதுதான் அவுட்புட். இங்கே பாருங்கள், 1 4 டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அதோட கவுண்ட் கிடச்சிருச்சு. 2 2 டைம்ஸ் அப்பியர் ஆகிருக்கு. அதே 3 2 டைம்ஸ், 4 1 டைம்ஸ், 5 1 டைம்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி எலிமெண்ட் ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணுறது. ஸோ இதே கொஞ்சம் சிம்பிளாக எழுதலாம். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் இல்லாமல் ஒன்றில் இல்லை நம்ம கன்சைஸாக எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாட் கெட்டுன்னு ஒரு மெத்தட் கேள்விப்பட்டிருப்போம். அது இப்போ ஜென்ரலாகவே டிக்ஷனரியில் அந்த கீ இருந்ததுன்னா அதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா நன்னுன்ற ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம்னா, சிமிலராக டாட் கெட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஒருவேளை அந்த வேல்யூ இல்லைன்னா அதுக்கு பதிலாக டிஃபால்ட் வேல்யூ, அதாவது 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்புறமா அதை இன்டர்வென்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இன்கேஸ் இந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நன்னுக்கு பதிலாக டிஃபால்ட் வேல்யூ 0 ரிட்டர்ன் ஆகும். 0 ரிட்டர்ன் ஆகல, 0 + 1 1ன்ற வேல்யூ சைன் ஆயிரும். கேஸ் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் ஐட்டமோட வேல்யூ என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 4ன்னு வைங்களேன். இப்போ 1 கரண்ட்டாக 3ல் இருக்குன்னா 3 + 1 4ன்ற மாதிரி சைன் ஆயிரும். ஸோ இது கொஞ்சம் கன்சைஸாக எழுதலாம். இதுவும் நமக்கு சேம் ரிசல்ட்டு தான் ஈல்ட் ஆகும். சேம் ரிசல்ட்டு தான், ரிசல்ட்டில் இந்த சேஞ்ச் கிடையாது. ஸோ இப்படி தான் டெஸ்ட்டு கொடுத்தா அதோட எலிமெண்ட் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.